சமீபத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் ஆதவர்ஜனா அப்படின்ற ஒரு தகவல் கசிதல். அப்ப அந்த ஒரு நோக்கம் ஏன், அது ஏன் அப்படி போகணும்? யார் கேட்டா? ஆதவர்ஜனாவா? யார் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது? கேட்டதா ஒரு தகவல் வருது. எங்களுடைய இன்டர்வியூல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவாங்க, அவர் சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியுமா? அவர் கூட தான் சொன்னாரு ரஜினிகாந்த் வந்து 50% வாக்குகள் வரும்னாரு. வந்துருச்சா? அவர் ரஜினி வரவே இல்லை. ஏன் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவர் ஆக்க போறாரு மோடினாரு. அவர் தான் சொன்னார் கமலஹாசன் தான் ஃபல்கரமா இருப்பாரு, அவர் யாரை காட்டுறாரோ அவர் தான் சீஃப் மினிஸ்டர் உட்காருவாருன்னு. அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாருங்க, அதெல்லாம் எங்க நீங்க போய் பேசிட்டு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரா? சொல்லுங்க. ஆமா, நான் நடந்துச்சுன்றத பேசாதீங்க, நடந்ததுக்கான ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க, நான் பேசுவேன். இப்ப பாருங்க மணி 11 அப்படிதான் பேசுவாங்க. நான் போய் சொல்றாருன்னு சொல்லுவேன். இப்ப சொன்னதுக்கு நான் சொன்னல, அவர் சொன்னது அதே ஊடகத்துல சொன்னதுதான். ரஜினிகாந்த் 50% வாக்குகளுடன் ஜெயிப்பார் அப்படின்னாரு. என்னாச்சு? ஜெயிச்சா வந்துட்டாரா? அரசியலுக்கு வரல. 50% வாங்கி ஜெயிப்பார், அவங்க அரசியல் வர வந்தாரு. இல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ரிப்போர்ட்டர் சோர்ஸ்ல விசாரிக்கும் போது அது உண்மைன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள், ஆத்தென்டிக்கா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் விஜயனோட நான் 4 மணி நேரம் பேசிட்டு வந்தேன், நம்புவீங்களா? உடனே அடுத்த நிமிஷம் இந்த கேள்வி நீங்க அடுத்த 10 இப்ப இதே ரவீந்திரன் போயிட்டோ இல்ல வேற யாராவது காமேஷ் நம்ம தமிழ்நாடு கட்சியில டெய்லி 4 மணி நேரம் விஜயோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க? சிரிக்க மாட்டாங்க. என்ன பேசினாராம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சொல்றது யார் வேணா இல்லைனாலும் சொல்லிட்டு போலாம். ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். ரிப்போர்ட்டர் சோர்ஸ்ல விசாரிக்கும் போது அவங்களுமே எல்லா சோர்ஸ்ல எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும் மேடம். ஆத்தென்டிக்கா எனக்கு சொல்லுங்க, நான் பேசுறேன். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு விஷயத்தை இப்படி தாவேக்கால இருக்குன்னு கேட்டாங்க, நான் என்ன சொல்லுவேன்? உடனே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சான்னு கேட்கிறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும், நம்ம அதை பத்தி பேசுவோம். இல்லாம இவங்க போற போக்குல இவங்களுக்கு சாதகமா எது நடக்குதோ அதுதான் அப்படின்னு 15% வாக்கு வரும் இந்த வாட்டி 2026 நாம் தமிழருக்கு அப்படின்னு ரவீந்திரன் சொல்லியிருக்காரு. நான் ஓப்பன் சேலஞ்ச் அவர் கொடுக்குறேன். 8% அவர் காப்பாத்திட்டாரு. நாளே பெரிய விஷயம், பெரிய விஷயம். அந்த 15% இப்ப இதே இந்த கேள்வி என்ன கேட்டீங்களா? இதே ரவீந்திரன் கேளுங்க, எனக்கு தெரியும் அவருக்கு. காமேஷ் இப்படி சொல்றாரு தமிழ்நாடு கட்சி ஜல்லிக்கட்டு டீம்னு 15% வாக்கு வாங்குவார் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவீந்திர துரைசாமி. 2 சொல்லியிருக்காரு, சார் சொல்லியிருக்காரு. அவர் அண்ணன் கேளுங்க, 15% வாக்குகள் வாங்கிவிட்டால் நாம் தமிழர் கட்சி காமேஷ் அதுக்கப்புறம் பேசுறதே நிறுத்திவோம் அரசியல் பத்தி. அவர் நிறுத்த ரெடியா இருக்காரா? ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். 2026 15% நாம் தமிழர் வாங்கிவிட்டால் நான் பேச மாட்டேன்.